படகு உடைஞ்சு போய் கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவன் இளவரசரும் அந்த சமயத்துல அங்க வந்த பூங்குழலியோட படகுல எரிக்கிறாங்க. கைது செய்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிற இளவரசர் கோடியக்கரைக்கு வந்து சேருவார்னு எதிர்பார்த்து பழுவேட்டரையரும் பழுவூர் ராணி நந்தினியும் கோடிக்கரைக்கு வந்து சேர்றாங்க. அவங்க அங்க இருக்கும்போதே பார்த்திபேந்திரனுடைய கப்பல் கோடியக்கரைக்கு வந்து சேருது. இந்த சமயத்துல கோடியக்கரைக்கு போனா பழுவேட்டரையருடைய ஆட்கள் கிட்ட சிக்கிக்குவோன்னு நினைச்சு பூங்குழலி படகை ஒரு மறைவான இடத்துல நிப்பாட்டிட்டு தான் மட்டும் கோடியக்கரைக்கு போய் அங்க நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வர போறா. இதெல்லாம் தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 4 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 5, ராக்கம்மாள். பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து கடற்கரையோரமாக உலாவச் சென்ற பிறகு நந்தினி சிறிது நேரம் தனியாக இருந்தாள். கடல் அலைகளை பார்த்தபடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். அப்போது ராணியம்மா என்று குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள். கலங்கரை விளக்கின் காவலர் தியாக விடங்கரின் மருமகள் அங்கே நின்றாள். நீ யார் என்று நந்தினி கேட்டாள். என் பெயர் ராக்கம்மாள் என்றாள் அவள். எங்கே வந்தாய் என்று நந்தினி கேட்டதும் மறுமொழி சொல்லாமல் நந்தினியின் முகத்தை உற்று பார்த்து கொண்டே நின்றாள் அவள். என்னடி பார்க்கிறாய்? என் முகத்தில் என்ன அப்படி இருக்கிறது என்று நந்தினி கேட்டாள். ராக்கம்மாள் திடுக்கிட்டு போய், மன்னிக்க வேண்டும் அம்மா, தங்களை பார்த்ததும் இன்னொரு முகம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது என்றாள் அவள். என்னடி உளறுகிறாய்? எது எப்படி இருக்க முடியாது என்று நந்தினி கேட்டாள். அந்த ஊமை வெறியலுக்கும் தங்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்க முடியாது. ஈழத்தில் ஒருத்தி இருக்கிறாள். அவள் என் மாமனாருக்கு பெரியப்பன் மகள். சில சமயம் இங்கேயும் வருவாள். தங்களை பார்த்ததும் அவளுடைய முகம் ஞாபகத்துக்கு வந்தது என்றாள் ராக்கம்மாள். அவளுக்கும் எனக்கும் என்ன உறவு என்று கேட்டாள் நந்தினி. என் கண்களின் கோளாறுதான் அம்மா. தங்களுடைய முகம் அவளுடைய முகத்தைப் போல் இருந்ததாக தோன்றியது. ராக்கம்மாள் இப்படி சொன்னதும், அந்த ஊமை இப்போது இங்கே இருக்கிறாளா என்று கேட்டாள் நந்தினி. இல்லையம்மா, அபூர்வமாக எப்போதாவது வருவாள். ஒரே இடத்தில் நிலையாக இருக்க மாட்டாள். காற்றைப் போல இடம் மாறிக்கொண்டே இருப்பாள் என்றாள் ராக்கம்மாள். மறுபடியும் அவள் வரும்போது என்னிடம் அவளை அழைத்து வருகிறாயா என்று நந்தினி கேட்டாள். எதற்காக ராணியம்மா என்று ராக்கம்மாள் கேட்டதும், என் மாதிரி முகமுடையவளை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று நந்தினி பதிலுரைத்தாள். அப்போது ராக்கம்மாள் அவளிடம், ராணி, தாங்கள் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர்தானே என்று கேட்டாள். ஆமாம், நீ என்று கேட்டாள் நந்தினி. நானும் பாண்டிய நாட்டவள்தான். சற்று முன் நான் சொன்ன ஊமை சோழ நாட்டவள். ஆகையால் இருந்தாலும் பாதகமில்லை. உன்னைப்போல் சிலரும் அவளை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவளை என்னிடம் அழைத்து வருகிறாயா? அழைத்து வந்தால் உனக்கு வேண்டிய பொருள் தருவேன் என்றாள் நந்தினி. ராணி, அவளை அழைத்து வருவது சுழல் காற்றை அழைத்து வருவது போலத்தான். இருந்த இடத்தில் இருக்க மாட்டாள். பிறர் சொல்லுவதையும் கேட்க மாட்டாள். வெறி பிடித்தவள் என்று சொன்னேனே. ராக்கம்மாள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்து, சரி, நீ எதற்காக இப்போது வந்தாய், அதையாவது சொல் என்றாள் நந்தினி. ராணி, 2 நாளைக்கு முன்பு 2 பேர் இங்கே வந்தார்கள். தங்கள் பெயரை சொன்னார்கள். தங்களுடைய காரியத்துக்காக அவசரமாக இலங்கைக்கு போக வேண்டும் என்றார்கள். நான் என் புருஷனை அவர்களுக்கு படகோட்ட அனுப்பி வைத்தேன். உன் கணவன் திரும்பி வந்து விட்டானா என்று கேட்டாள் நந்தினி. வரவில்லை அம்மா, அதுதான் கவலையாயிருக்கிறது. அவருக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் என்று ராக்கம்மாள் கூறிக்கொண்டிருக்கும் போதே, ஒன்றும் நேராது, கவலைப்படாதே. அப்படி ஏதாவது நேரிட்டிருந்தால் உன்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன். படகிலே போன மனிதர்களை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டாள் நந்தினி. அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். சற்று முன்னால் ஆந்தையின் குரல் கேட்டதே, அதை கவனிக்கவில்லையா என்றாள் ராக்கம்மாள். கவனித்தேன், அதனால் என்ன என்றாள் நந்தினி. அது மந்திரவாதியின் குரல் என்று தெரிந்து கொள்ளவில்லையா? அது உனக்கு எப்படி தெரியும்? நீ மந்திரவாதியைச் சேர்ந்தவளா என்று கேட்டாள் நந்தினி. ஆம் ராணி என்று சொல்லிவிட்டு ராக்கம்மாள் கையினால் கோலம் போட்டு காட்டினாள்.
நந்தினி அவளை வியப்புடன் உற்று பார்த்துவிட்டு, இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். மந்திரவாதி தங்களை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார். ஆனால் இப்போது இங்கு வந்த பல்லவனை மந்திரவாதி சந்திக்க விரும்பவில்லை. ஈழத்தில் அவனை பார்த்தாராம். தங்கள் கணவரையும் பார்க்க மந்திரவாதி விரும்பவில்லை என்றாள் ராக்கம்மாள். ஓ, நீ மந்திரவாதியை பார்த்தாயா என்று கேட்டாள் நந்தினி. சற்று முன்னால் ஆந்தை குரல் கேட்டு போயிருந்தேன். தங்களை அழைத்து வரும்படி சொன்னார். குழகர் கோயிலுக்கு அருகில் ஓடைக்கரையில் ஒளிந்திருப்பதாக சொன்னார். வருகிறீர்களா ராணி என்று கேட்டாள் ராக்கம்மாள். அது எப்படி நான் போக முடியும் என்று கேட்டாள் நந்தினி. குழகர் கோவிலுக்கு போவதாக சொல்லிவிட்டு போகலாம் என்று ராக்கம்மாள் கூறியதும், நல்ல யோசனைதான், வேறு துணை வேண்டாமா என்று கேட்டாள் நந்தினி. அவசியமில்லை, வேண்டுமானால் சேந்தன் அமுதனை துணைக்கு அழைத்து போகலாம் என்றாள் ராக்கம்மாள். சேந்தன் அமுதனா? அவன் யார் என்று நந்தினி கேட்டதும், அவன் தஞ்சாவூர் ஊமையின் மகன் என்று ராக்கம்மாள் பதிலுரைத்தாள். சிவசிவா, இந்த குடும்பத்தில் எத்தனை ஊமைகள் என்றாள் நந்தினி. இது சாபக்கேடு அடைந்த குடும்பம். சிலர் பிறவி ஊமைகள், சிலர் வாயிருந்தும் ஊமைகள். என் புருஷன் அப்படித்தான். அருமையாக பேசுவார். நான் தான் பேச வேண்டாம் என்று திட்டம் செய்திருக்கிறேன் என்று ராக்கம்மாள் கூறியதும், இலங்கை ஊமைக்கு மக்கள் உண்டா, உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் நந்தினி. ஒரு தடவை இரட்டை குழந்தைகள் பெற்றாளாம். குழந்தைகள் என்ன ஆயின என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. நானும் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள எத்தனையோ நாட்களாக முயன்று வருகிறேன். ஆனால் இதுவரை பலிக்கவில்லை என்றாள் ராக்கம்மாள். சரி, அந்த தஞ்சாவூர் ஊமையின் மகன் இங்கே எதற்கு வந்திருக்கிறான் என்று கேட்டாள் நந்தினி. அவனுடைய மாமன் மகள் பூங்குழலியை தேடிக்கொண்டு வந்தான். அவள் இல்லை, அதனால் காத்திருக்கிறான் என்றாள் ராக்கம்மாள். அவள் எங்கே போய்விட்டாள் என்று நந்தினி கேட்டதும், நானே சொல்ல வேண்டுமென்றிருந்தேன். மந்திரவாதியை என் புருஷன் படகில் ஏற்றி கொண்டு போனதற்கு மறுநாள் இன்னும் 2 பேர் வந்தார்கள். அவர்களை பிடிப்பதற்காக பழுவூர் ஆட்களும் தொடர்ந்து வந்தார்கள். அவர்களில் ஒருவனை என் நாத்தனார் படகில் ஏற்றி கொண்டு இரவுக்கு இரவே இலங்கைக்கு போனாள். உன்னுடைய நாத்தனாருக்கு படகு விட தெரியுமா என்று நந்தினி கேட்டாள். படகு விடுவதே அவளுக்கு வேலை. படகு விடாத நேரங்களில் கோடிக்கரை காடுகளில் சுற்றி அலைந்து கொண்டிருப்பாள். இந்த காட்டில் அவளுக்கு தெரியாத மூலை முடுக்கு ஒன்றுமே கிடையாது. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய் என்று நந்தினி கேட்டாள். யாரோ கடலில் முழுகி போய்விட்டதாக இவர்கள் அலறி அடித்துக் கொள்ளுகிறார்களே, அது நிச்சயமல்ல என்று சொல்கிறேன். பூங்குழலி வந்த பிறகுதான் அது நிச்சயமாகும் என்றாள் ராக்கம்மாள். ஒருவேளை அந்த பெண்ணும் முழுகி இருக்கலாம் அல்லவா என்று கேட்டாள் நந்தினி. அவள் முழுக மாட்டாள். கடல் அவளுக்கு தொட்டில். மேலும் சற்று முன்னால் கலங்கரை விளக்கின் உச்சியில் ஏறி பார்த்து கொண்டிருந்தேன். வெகு தூரத்தில் ஒரு படகு வருவது போல் தோன்றியது. ஆனால் அந்த படகு கரைக்கு வரவில்லை. இங்கே கடற்கரை ஓரத்தில் கூட்டமாயிருப்பதை பார்த்துவிட்டு வேறு சதுப்பு நில கால்வாயில் படகு விட்டு கொண்டு போயிருக்கக்கூடும் என்றாள் ராக்கம்மாள். அது கூட சாத்தியமா என்றாள் நந்தினி. பூங்குழலிக்கு சாத்தியமில்லாதது எதுவுமே இல்லை. தஞ்சாவூர்காரனும் என்னுடன் உச்சிக்கு வந்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கும் அப்படியே தோன்றியதாம் என்றாள் ராக்கம்மாள். சரி, எப்படியாவது இருக்கட்டும். நாம் இப்போது குழகர் கோயிலுக்கு போகலாம் வா என்றாள் நந்தினி. துணைக்கு சேந்தன் அமுதனை கூப்பிடட்டுமா? வேண்டாம், அவன் அவனுடைய மாமன் மகளை தேடட்டும். நாம் அதற்கு குறுக்கே நிற்க வேண்டாம் என்றாள் நந்தினி. இருவரும் குழகர் கோயிலை நோக்கி புறப்பட்டார்கள். பூங்குழலியைப் போலவே ராக்கம்மாளுக்கும் கோடிக்கரையின் புதை சேற்று குழிகளை பற்றி நன்கு தெரிந்திருந்தது. நந்தினிக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி அழைத்து கொண்டு போனாள். இருவரும் குழகர் ஆலயத்தை அடைந்தார்கள். கோயில் பட்டர் அவர்களை கண்டு வியப்படைந்தார். ராணி, இது என்ன, இந்த நேரத்தில் தனியாக வந்திருக்கிறீர்கள், பரிவாரங்கள் இல்லாமல்? முன்னாலேயே எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? தங்களை வரவேற்க ஆயத்தமாக இருந்திருப்பேனே என்றார். அதற்கெல்லாம் இதுதானா சமயம் பட்டரே? சோழ நாட்டுக்கு பெரும் விபத்து நேர்ந்திருக்கிறதே. சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியான இளவரசரை கடல் கொண்டு விட்டதாக சொல்லுகிறார்களே. இளவரசரை காப்பாற்றி அருளும்படி குழகரிடம் முறையிட்டுக் கொள்வதற்காக வந்தேன் என்றாள் நந்தினி. அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது தாயே, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நம் பொன்னியின் செல்வருக்கு சமுத்திரராஜனால் எந்த கேடும் வராது என்றார் குருக்கள். இவ்வாறு கூறிவிட்டு சுவாமிக்கு தீபாராதனை செய்து திருநீரும் கொடுத்தார் அவர். அம்மணி, தாங்கள் இவ்வளவு மேலான நிலைமையில் இருப்பதை நினைத்து ரொம்ப சந்தோஷம் என்றார் பட்டர். என்னை தங்களுக்கு முன்னமே தெரியுமா என்று கேட்டாள் நந்தினி. தெரியும் ராணி,
பழையாறையில் பார்த்திருக்கிறேன். வைகை கரை கோயிலிலும் பார்த்திருக்கிறேன். தங்கள் தமையன் திருமலை இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டார் அவர். அவன் ஆழ்வார்களின் பிரபந்தங்களை பாடிக்கொண்டு ஊர் ஊராய் திரிந்து கொண்டிருக்கிறான். அவனை நான் பார்த்தே வெகு காலம் ஆயிற்று என்றாள் நந்தினி. அவனுக்கு கூட அதே குறைதான் அம்மா. தாங்கள் பழுவூர் ராணியான பிறகு அவனை பார்க்கவே இல்லை என்று வருத்தப்பட்டான் என்றார் பட்டர். அதற்கு என்ன செய்யலாம் ஐயா? நான் புகுந்த இடத்தில் எல்லாம் பரம சைவர்கள். அவனோ வீர வைஷ்ணவன். ஆழ்வார்க்கடியான் என்று பட்டப்பெயர் வைத்துக்கொண்டு சைவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு திரிகிறான். அவனை எப்படி நான் சேர்த்து கொள்வது? புகுந்த வீட்டாரின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டாமா என்றாள் நந்தினி. உண்மை தாயே, உண்மை. தங்கள் பதியின் மனம் கோணாமல் நடப்பதுதான் முக்கியமானது. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும் என்றார் பட்டர். பட்டரிடம் விடை பெற்றுக்கொண்டு இருவரும் கிளம்பினார்கள். தனியாக போகிறீர்களே, சற்று பொறுத்தால் நானும் வந்து விடுவேன் என்றார் அவர். வேண்டாம் ஐயா, எங்களுக்காக அவசரப்பட வேண்டாம். இந்த பெண்ணுக்கு இந்த பக்கமெல்லாம் நன்றாய் தெரிந்திருக்கிறது. எங்களுக்கு பயம் எதுவும் இல்லை. நாங்கள் போகிறோம் என்றாள் நந்தினி. இரு பெண்களும் ஆலயத்துக்கு வெளியில் வந்தார்கள். பட்டரின் கண் பார்வையிலிருந்து மறைந்ததும் ராக்கம்மாள் நந்தினியின் கையை பிடித்து ஆலயத்துக்கு பின்புறமாக அழைத்துச் சென்றாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் தாழை புதர்கள் செறிந்த ஓடைக்கரையை அடைந்தார்கள். நட்சத்திர ஒளியின் உதவியை கொண்டு ஓடக்கரையோடு நடந்தார்கள். அத்தியாயம் 6. பூங்குழலியின் திகில். தாழை புதரின் மறைவில் பூங்குழலி மூச்சை பிடித்து கொண்டு நின்றாள். மந்திரவாதியும் நந்தினியும் மெல்லிய குரலில் பேசிய போதிலும் அவர்களுடைய பேச்சு பெரும்பாலும் அவளுடைய காதில் விழுந்தது. இளவரசரை கடல் கொண்டது என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று நந்தினி கூறியதற்கு மந்திரவாதி, ராணி, என்னுடைய பேச்சில் உங்களுக்கு எப்போதுமே நம்பிக்கை இருப்பதில்லை. எதனால் இப்போது அவநம்பிக்கைப்படுகிறீர்கள் என்று கேட்டான். அவன் கடலில் மூழ்கி இறந்ததை நீ பார்த்தாயா என்று கேட்டாள் நந்தினி. நான் பார்க்காவிட்டால் என்ன? அவன் இருந்த கப்பல் தீப்பிடித்து எறிந்ததை பார்த்தேன். தீப்பிடித்த கப்பலிலிருந்து அவனை தப்புவிக்க இளவரசர் கடலில் குதித்து போனார். போனவர் திரும்பி வரவில்லை. 2 பகைவர்களும் ஒரே நாளில் பலியாவதற்காகத்தான் வந்தியத்தேவனை நான் உயிரோடு விட்டுவிட்டே வந்தேன் என்றான் அவன். மந்திரவாதி சொன்னதை கேட்ட நந்தினி, நீ என்னதான் சொன்னாலும் என்னுடைய மனம் நம்பவில்லை. அவர்கள் இருவரும் இன்னும் உயிரோடு இருப்பதாக என்னுடைய மனதிற்குள் ஏதோ சொல்லுகிறது. பூங்குழலியை உனக்கு தெரியுமா என்று மந்திரவாதியிடம் கேட்டாள். நன்றாக தெரியும். இலங்கையில் அவள் எங்களுக்கு தொல்லையாயிருந்தாள். அவளும் சுழல் காற்றில் போயிருக்கலாம் என்றான் மந்திரவாதி. அதுதான் இல்லை. சிறிது நேரத்துக்கு முன்பு ஒரு படகு தூரத்தில் வந்ததாம். கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து ராக்கம்மாள் பார்த்தாளாம். திடீரென்று அது மறைந்தும் போனதாம். படகில் 2-3 பேர் இருந்ததாக தோன்றியதாம். நந்தினி இப்படி கூறியதும், அப்படியானால் தாங்கள் கிழவரை அழைத்து கொண்டு உடனே நடையை கட்டுங்கள், நான் இருந்து பார்த்து கொண்டு வருகிறேன் என்றான் மந்திரவாதி. ஏன், நாங்கள் இருந்தால் என்ன என்றாள் நந்தினி. கிழவர் இருந்தால் இளவரசருக்கு ராஜ மரியாதைகள் செய்து அழைத்து கொண்டு போக பார்ப்பார். நம் காரியமெல்லாம் கெட்டுப்போகும். அத்தோடு காஞ்சி ஒற்றனுக்கு நம் ரகசியம் எல்லாம் தெரியும். அவனும் இளவரசரிடம் சொல்லியிருப்பான். பொழுது விடுவதற்குள் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். ராக்கம்மா, பூங்குழலி அவர்களை அழைத்து வந்தால் காட்டில் எங்கே வைத்திருப்பாள் என்று கேட்டான் மந்திரவாதி. மறைந்த மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதுதான் அவளுடைய அந்தரங்க வாசஸ்தலம். காஞ்சி ஒற்றனை அதிலேதான் ஒரு பகல் முழுதும் மறைத்து வைத்திருந்தாள். பிறகுதான் அதை நான் கண்டுபிடித்தேன் என்றாள் ராக்கம்மாள். நல்லது. அந்த மறைந்த மண்டபம் இருக்கும் இடம் எனக்கும் தெரியும். அங்கே போய் நான் காத்திருக்கிறேன். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்தி உண்டா என்று கேட்டான் மந்திரவாதி. எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய் என்றாள் நந்தினி. நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நம்முடைய சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன் என்றான் மந்திரவாதி. சௌக்கியமாயிருப்பதாக 10 நாளைக்கு முன்பு செய்தி கிடைத்தது. நாம் நேரில் பார்த்து எத்தனை நாள் ஆயிற்று என்று நந்தினி கூறிக்கொண்டிருக்கும் போதே, சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்கள். அந்த முட்டாள் பல்லவன் என்ன செய்ய போகிறானாம் என்று கேட்டான் மந்திரவாதி. அவனையும் நான் தஞ்சைக்கு அழைத்து போகிறேன் என்று நந்தினி கூறியதும், அவனிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்கள் என்றான் மந்திரவாதி. அவனை பற்றி கவலை இல்லை. நான் காலால் இட்டதை அவன் தலையால் செய்ய காத்திருக்கிறான். இருந்தாலும் ஜாக்கிரதையாயிருப்பது நல்லது. காஞ்சி ஒற்றன் வந்தியத்தேவனிடம் தாங்கள் கொஞ்சம் ஏமாந்து போனீர்கள் அல்லவா என்று கேட்டான் மந்திரவாதி. அது உண்மைதான். அதனாலேயே அவனை உயிரோடு மறுபடியும் பார்க்க விரும்புகிறேன் என்றாள் நந்தினி. இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து நகரத் தொடங்கினார்கள்.
பூங்குழலி அவர்கள் தன்னை பார்க்காத வண்ணம் இன்னும் நன்றாக புதரில் மறைந்து கொண்டாள். நல்ல வேளையாக அவள் இருந்த பக்கம் அவர்கள் வரவில்லை. வேறு திசையாக சென்று விட்டார்கள். பூங்குழலி தற்செயலாக ஒட்டு கேட்ட விஷயங்கள் அவளுக்கு பெருந்திகிலை உண்டு பண்ணிவிட்டன. பொன்னியின் செல்வரை எத்தனை விதமான அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்று எண்ணிய போது அவளுடைய கை கால்கள் நடுங்கின. தான் விட்டுவிட்டு வந்த படகை உடனே போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வலியதாக முன்னால் வந்து நின்றது. காட்டு வழியில் ஓட்டம் பிடித்து ஓடினாள். அப்போது ஏதோ காலடி சத்தம் கேட்பது போல் இருந்தது. யாரோ நம்மை பின்தொடர்ந்து வருவது போல் இருக்கிறதே. யாராக இருக்கும்? எதற்காக இருக்கும்? ஒருவேளை அந்த பயங்கர மந்திரவாதிதானோ என்று நினைத்து கொண்டே மேலும் மேலும் நெருக்கமான காட்டில் புகுந்து ஓடினாள் அவள். ஆனால் துரத்தி வந்தவன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் ஓடி ஓடி பூங்குழலி சலித்து போனாள். அந்த சலிப்பு அளவில்லாத கோபமாக மாறியது. வருகிறவன் யாராயிருந்தாலும் அவனை ஒரு கை பார்த்து விடுவது என்று முடிவு செய்தாள் அவள். அத்தியாயம் 7. காட்டில் எழுந்த கீதம். பூங்குழலி கோபத்துடன் ஓடுவதை நிறுத்தி திரும்பி நின்ற அதே சமயத்தில் இருள் சூழ்ந்த அந்த காட்டகத்தே ஒரு இனிய கீதம் எழுந்தது. பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. அந்த குரல் சேந்தன் அமுதனுடைய குரல் என்பதை பூங்குழலி உடனே அறிந்து கொண்டாள். உடனே கலகலவென்று சிரித்தாள். சத்தம் வந்த திசை வேறு என்பதை கூட அந்த சமயம் அவள் மறந்து போனாள். அத்தான், நீதானா என்று கேட்டாள். ஆமாம் பூங்குழலி, இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சேந்தன் அமுதன் அவள் முன்னால் வந்தான். நீ நன்றாக என்னை பயமுறுத்தி விட்டாய். எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய் என்று கேட்டாள் பூங்குழலி. பூங்குழலி, உன்னை பார்ப்பதற்காகவும் உன் இனிய கானத்தை கேட்பதற்காகவும் தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன். இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன். தற்செயலாக உன்னை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன். நீ ஏன் அப்படி ஓடினாய்? எங்கே, ஒரு கீதம் பாடு, கேட்கலாம் என்றான் சேந்தன் அமுதன். பாடுவதற்கு இது நல்ல இடம், அதைவிட நல்ல சந்தர்ப்பம் என்றாள் பூங்குழலி. நீ பாடாவிட்டால் நானே இன்னொரு பாட்டு பாடுகிறேன். இந்த காட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் மிருகங்களை எல்லாம் விழித்தெழுந்து ஓடச் செய்கிறேன் பார். சொல்லிக்கொண்டே பித்தா பெரை சூடி பெருமானே அருளாளா என்று பாடவும் ஆரம்பித்து விட்டான். அத்தான், போதும், கொஞ்சம் பாட்டை நிறுத்து என்று மெதுவாக கூறினாள் பூங்குழலி. அப்படியானால் நீ பாடுகிறாயா என்று சத்தம் போட்டு கேட்டுவிட்டு சேந்தன் அமுதன் உடனே மெல்லிய குரலில், பூங்குழலி, உன்னை தொடர்ந்து இன்னொருவன் வந்து கொண்டிருந்தான். உனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே சத்தம் போட்டு பாடினேன். அவனுக்கும் உன் அண்ணன் மனைவிக்கும் இன்று சாயங்காலம் ஏதோ ரகசிய சம்பாஷணை நடந்தது. அவன் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். பிறகு மீண்டும் உரத்த குரலில், என்ன சொல்லுகிறாய்? நீ பாடுகிறாயா அல்லது நான் பாடட்டுமா? சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடினார். நீ வெறுங்காட்டில் பாடக்கூடாதா என்று சத்தம் போட்டான். இதோ பாடுகிறேன், கோபித்து கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு பூங்குழலியும் பாடினாள். பாடிவிட்டு மெல்லிய குரலில், அமுதா, நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். பூங்குழலி, கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை நான் பார்த்தேன். நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன். அதே சமயத்தில் பழுவூர் ஆட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள். படகில் உன்னை காணவில்லை. ஆனால் என் நண்பன் வல்லவரையனையும் இளவரசரையும் நான் பார்த்தேன். வல்லவரையனிடம் பழுவூர் ஆட்கள் வருவது பற்றி கூறினேன். பிறகு இளவரசரை நாங்கள் இருவருமாக தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம் என்றான் சேந்தன் அமுதன். ஐயோ, தவறு செய்து விட்டீர்களே, படகு என்ன ஆயிற்று என்று கேட்டாள் பூங்குழலி. படகை யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம். ஏன் பூங்குழலி, பாட்டை ஏன் நிறுத்திவிட்டாய்? மிச்சத்தையும் பாடு என்று பிற்பகுதியை உரத்த குரலில் கூறினான் சேந்தன் அமுதன். உடனே பூங்குழலியும் சத்தமாக, மறந்து விட்டது அமுதா, இந்த கோடிக்கரை குழகரை பற்றி ஒரு பாடல் உண்டே, உனக்கு அது நினைவிருக்கிறதா? நினைவிருந்தால் பாடு என்றாள். ஓ, நினைவிருக்கிறதே என்று சேந்தன் அமுதன் இறைந்து சொல்லிவிட்டு பாடினான். பாட்டு முடிந்தவுடனே பூங்குழலி, அத்தான், என்னை தொடர்ந்து வந்தவன் போய்விட்டானா? பக்கத்தில் எங்காவது மறைந்து நின்று கொண்டிருக்கிறானா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். நாம் இங்கே நின்ற பிறகு காலடி சத்தம் கேட்கவில்லை. அவன் இங்கேதான் பக்கத்தில் எங்கேயோ மறைந்து நிற்க வேண்டும். அவன் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான் அமுதன். பூங்குழலி சத்தம் போட்டு, தெரியாமல் என்ன, நன்றாக தெரியும்.
கோடிக்கரை ஆந்தைகளைப் பற்றி சுந்தரர் பாடியிருப்பதுதானே என்று கேட்டாள். பிறகு ஆந்தை மாதிரியே 3 தடவை குரல் கொடுத்தாள். அப்படியே ஆந்தை குரல் மாதிரியே இருக்கிறது. தேனினும் இனிய குரலில் தெய்வீக பாடல்களை பாடுவாயே, இதை எங்கே கற்றுக்கொண்டாய் என்று அமுதன் கேட்டான். நான் மந்திரவாதி ஒருவனிடம் கற்றுக்கொண்டேன். மந்திரம் பலிப்பதற்கு இப்படி ஆந்தை போல கத்து தெரிந்திருக்க வேண்டுமா என்ன என்று கேட்டாள் பூங்குழலி. என்ன, உனக்கு மந்திர வித்தை கூட தெரியுமா என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அமுதன். ஏதோ கொஞ்சம் தெரியும். என்னுடைய மந்திர சக்தியை பரீட்சித்து பார்க்கிறாயா? இப்போது நாம் பேசுவதையெல்லாம் நமக்கு பக்கத்தில் ஒருவன் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீ வேண்டுமானால் தேடிப்பார். இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள்ளே காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்டது. மந்திரவாதி ரவிதாசன் மறைவிலிருந்து வெளியே வந்தான். சிரித்து கொண்டே வந்தான். பெண்ணே, அப்படியா சமாச்சாரம்? உனக்கு தந்திரம்தான் தெரியும் என்று நினைத்தேன். மந்திரம் கூட தெரியுமா என்று கேட்டான். அட பாதகா, நீதானா என்று கேட்டாள் பூங்குழலி. பெண்ணே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று மந்திரவாதி ரவிதாசன் கேட்டான். இலங்கையில் இளவரசரை கொல்ல பார்த்தவன் நீ. அது உன்னால் முடியவில்லை. ஆகையால் நடுக்கடலில் மந்திரம் போட்டு சுழல் காற்றை வரவழைத்து இளவரசரையும் அவருடைய சிநேகிதனையும் மூழ்கடித்து விட்டாய். அவர்கள் மூழ்கியது உனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும்? நீ பார்த்தாயா என்று அவசரத்துடன் கேட்டான் மந்திரவாதி. அவர்கள் 2 பேருடைய உடல்களும் கரையில் வந்து ஒதுங்கின. பூதத்தீவிலே குழி தோண்டி அவர்களை புதைத்து விட்டு வந்தேன். துரோகி, உன் மந்திரத்தில் இடிவிழ என்றாள் பூங்குழலி. பெண்ணே, என்னை ஏமாற்ற பார்க்காதே. என்னுடைய மந்திரத்திற்கு பதில் மந்திரம் போட்டு நீ அவர்களை உயிர் பிழைக்க செய்யவில்லையா என்று கேட்டான் மந்திரவாதி. ஐயோ, அது எப்படி உனக்கு தெரிந்தது என்று கேட்டாள் பூங்குழலி. இந்த ரவிதாசனுக்கு புறக்கண்ணை தவிர அகக்கண்ணும் உண்டு. 100 காத தூரத்தில் நடப்பதையும் என்னுடைய மந்திர சக்தியினால் தெரிந்து கொள்வேன் என்றான். அப்படியானால் என்னை எதற்காக கேட்கிறாய் என்றாள் பூங்குழலி. உன்னை பரிசோதிப்பதற்காக கேட்கிறேன். அவர்களை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு. இல்லாவிட்டால் உங்கள் இருவரையும் இங்கேயே எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்றான் ரவிதாசன். சொல்லும்போதே அவனுடைய கண்கள் நெருப்பு தணல்களைப் போல அனல் வீசி ஜொலித்தன. என்ன, உண்மையை சொல்ல மாட்டாயா? இதோ மந்திரம் போடுகிறேன் பார் என்றான் ரவிதாசன். பூங்குழலி பயத்தினால் நடுநடுங்கி சேந்தன் அமுதனை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவனிடம் மெல்லிய குரலில், நான் இப்போது ஓடப் போகிறேன், நீ அவனை தடுத்து நிறுத்தப்பார் என்றாள். மந்திரவாதியை பார்த்து உரத்த குரலில், என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டி விடுகிறேன் என்று சொன்னாள். என்னுடன் வா, காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாழடைந்த மண்டபத்திற்கு நேர்மாறான திசையை நோக்கி நடந்தாள். மந்திரவாதி அவளை பின்தொடர பார்த்தான். சேந்தன் அமுதன் பின்னாலிருந்து அவனை பிடித்து நிறுத்த முயன்றான். பூங்குழலி ஓடத் தொடங்கினாள். மந்திரவாதி சேந்தன் அமுதனை ஒரே தள்ளாக தலை கூப்புற தள்ளிவிட்டு பூங்குழலியை தொடர்ந்து ஓடினான். பூங்குழலி மானைப் போல் விரைந்து பாய்ந்து ஓடினாள். மந்திரவாதி மானை துரத்தும் வேடனைப் போல் அவளை பிடிக்க ஓடினான். ஆனால் அவளை பிடிப்பது எளிதில் முடிகிற காரியமாய் இல்லை. பூங்குழலி ஒரு மேட்டின் மீது ஏறி நின்றாள். அங்கே சற்று காத்திருந்ததோடு அல்லாமல் திரும்பி பார்த்து மந்திரவாதியை கைத்தட்டி அழைத்தாள். மந்திரவாதி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க அவள் அருகில் போய் நின்றான். பெண்ணே, என்னை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறாயா என்று கர்ஜித்தான். உன்னை எதற்காக நான் ஏமாற்ற வேண்டும் என்று கேட்டாள் பூங்குழலி. இளவரசரும் வல்லவரையினும் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி என்னை நீ இழுத்தடிக்கவில்லையா என்று கேட்டான் அவன். அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் சொன்னதை நீ நம்பவில்லை. நான் வேறு என்ன செய்யட்டும் என்று கேட்டாள் பூங்குழலி. இளவரசர் இறந்தது உண்மைதானா? ஆணையிட்டு சொல்வாயா என்று கேட்டான் மந்திரவாதி. ஆணை எதற்கு? அதோ ஆகாசத்தை பார். ரவிதாசன் வானத்தை நோக்கினான். அங்கே வால் நட்சத்திரம் தெரிந்தது. வால் நட்சத்திரம் தோன்றினால் அரசகுலத்தில் மரணம் என்று உனக்கு தெரியாதா? அப்படியே நடந்துவிட்டது என்றாள் பூங்குழலி. பெண்ணே, அப்படியானால் உன் கையில் உள்ள கெண்டியை இப்படி கொடு. அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா? உன்னோடு ஓடி வந்ததில் எனக்கு தாகம் எடுத்துவிட்டது என்றான் மந்திரவாதி. பூங்குழலி திடீரென்று மறுபடியும் ஓட்டம் பிடித்தாள். மேட்டிலிருந்து தாவி குதித்து சதுப்பு நிலத்தை நோக்கி ஓடினாள். ரவிதாசன் ஆத்திரத்தினால் அறிவை இழந்தான். பூங்குழலியை பிடித்து அவளுடைய கழுத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்ற வெறியை அடைந்தான். தலைகால் தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து ஓடினான். சிறிது தூரம் ஓடிய பிறகு பூங்குழலி சட்டென்று கொஞ்சம் குனிந்து 4-5 அடி ஒருபுறமாக நகர்ந்து கொண்டாள். அதிவேகமாக அவளை துரத்தி வந்த ரவிதாசனால் அவள் நின்ற இடத்தில் நிற்க முடியவில்லை. அவளுக்கு அப்பால் சில அடி வரையில் சென்று நின்றான். திரும்பி அவளை பிடிப்பதற்காக பாய பார்த்தான். ஆனால் முடியவில்லை.
கால்களுக்கு திடீரென்று என்ன நேர்ந்து விட்டது? அவை ஏன் நகர மாட்டேன் என்கிறது? ஏன் செல்லிட்டு போயிருக்கிறது? இவ்வாறு எண்ணிக்கொண்டே அவன் குனிந்து பார்த்தபோது அவனுடைய கால்கள் புதை சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருப்பதை கண்டான். சேற்றிலிருந்து வெளிவர முயன்றான். கால்களை வெளியே எடுக்க பிரயத்தனம் செய்தான். ஆனால் பலன் இல்லை. பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். மந்திரவாதி, என்ன விழிக்கிறாய்? பூதத்தின் வாயில் அகப்பட்டு கொண்டாயா? மந்திரம் போட்டு பார்ப்பதுதானே என்றாள். மந்திரவாதி ஒரு பக்கம் பீதியாலும் மறுபக்கம் கோபத்தினாலும் நடுநடுங்கினான். அடிப்பாவி, உன்னுடைய வேலையா இது என்று கையை நெறித்தான். பெண்ணே, சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னை நான் ஒன்றும் செய்யவில்லை. சற்று கை கொடுத்து என்னை கரையிலே தூக்கிவிடு என்றான். பூங்குழலி சத்தம் போட்டு சிரித்தாள். உன்னை கரையேற்றிவிட என்னால் முடியாது. உன்னுடைய மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பேய் பிசாசுகளை எல்லாம் கூப்பிடு என்றாள். ரவிதாசன் இதற்குள் தொடை வரையில் சேற்றில் புதைந்து போயிருந்தான். கைகளை நீட்டி புதை சேற்றுக்கு அப்பால் இருந்த கரையை பற்றினான். அங்கே நீண்டு வளர்ந்திருந்த கோரை பொருட்களின் அடிப்பகுதியை பிடித்து கொண்டான். மறுபடியும் சேற்றிலிருந்து வெளிவர பிரயத்தனம் செய்தான். ஆனால் புதைந்திருந்த கால்களை அசைக்க கூட முடியவில்லை. பெண்ணே, உனக்கு புண்ணியம் உண்டு, என்னை காப்பாற்று என்று ஓலமிட்டான். இதற்குள் அங்கே சேந்தனமுதன் வந்து சேர்ந்தான். ரவிதாசனுடைய நிலைமை என்ன என்பதை அவன் நொடியில் அறிந்து கொண்டான். அவனுடைய கண்களில் இரக்கத்தின் அறிகுறி தெரிந்தது. பூங்குழலி அவனை பார்த்து, அத்தான், வா போகலாம் என்றாள். ஐயோ, இவன் இப்படியே விட்டுவிட்டா போகிறது என்றான் சேந்தனமுதன். ஏன், சேற்றில் இவன் முழுதும் புதைகிற வரையில் இருந்து பார்க்கப் போகிறாயா என்று கேட்டாள் பூங்குழலி. இல்லை இல்லை, இவன் இப்படியே விட்டுவிட்டு போனால் வாழ்நாளெல்லாம் நான் கனவு காணுவேன். இவனை கரையேற்றி விட்டு போகலாம் என்றான் சேந்தனமுதன். அத்தான், இவன் என்னை கழுத்தை நெரித்து கொல்ல பார்த்தான். அவனையா காப்பாற்றப் போகிறாய் என்றாள் பூங்குழலி. அவனுடைய பாவத்துக்கு கடவுள் அவனை தண்டிப்பார். நாம் அவனை காப்பாற்றி விட்டு போகலாம் என்றான் சேந்தனமுதன். அப்படியானால் உன்னுடைய மேல் துண்டை கொடு என்றாள் பூங்குழலி. அமுதன் மேல் துண்டை கொடுத்தான். அதன் ஒரு முனையை புதை சேற்று குழிக்கு அருகில் இருந்த ஒரு புதரின் அடிப்பகுதியில் பூங்குழலி கட்டினாள். இன்னொரு முனையை ரவிதாசனிடம் கொடுத்தாள். மந்திரவாதி, இதோ பார், இந்த துண்டின் முனையை பிடித்து கொண்டிரு. அதிக பலம் கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும். ஆகையால் மெல்ல பிடித்து கொண்டிரு. நீயாக கரையேற முயலாதே. பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள். அவர்கள் உன்னை கரையேற்றுவார்கள் என்றாள். ஐயோ, இரவை எல்லாம் இப்படியே கழிக்க வேண்டுமா? என்னால் முடியாது. அதை காட்டிலும் என்னை கொன்றுவிட்டு போய்விடு என்று கூக்குரலிட்டான் அவன். பூங்குழலி அதை பொருட்படுத்தவில்லை. சேந்தனமுதனை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வந்த வழியே திரும்ப ஓடத் தொடங்கினாள். மந்திரவாதியின் ஓலக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த குரல் மறைந்த பிறகு, அத்தான், நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய். நீ எப்படி இங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய் என்று பூங்குழலி கேட்டாள். பாதாள சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு தஞ்சாவூரில் இருக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி பழுவூர் வீரர்களும் ஒற்றர்களும் வந்து எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆகையால் பழைய அறைக்கு போனேன். குந்தவை தேவி என்னை இவ்விடம் அனுப்பினார். இளவரசருக்கு அபாயம் அதிகமாயிருப்பதாகவும் ஆகையால் அவரை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டு வரும்படியும் வந்தியத்தேவனிடம் சொல்லும்படி கூறினார். எனக்கும் உன்னை பார்த்து உன் பாட்டை கேட்க வேண்டும் போல் ஆசையாயிருந்தது. சேந்தனமுதன் இப்படி சொல்லும் போதே, பாட்டு கேட்பதற்கு நல்ல சமயம் பார்த்தாய். இளைய பிராட்டி கூறியது உண்மைதான். இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் இப்படி அப்படியல்ல. பகைவர்களின் சூழ்ச்சிகளோடு குளிர்காய்ச்சல் வேறு வந்துவிட்டது. ஆமாம், நான் பார்த்தேன். நாங்கள் 2 பேருமாக அவரை தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம். அதற்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். பூங்குழலி, நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்து புத்த பிக்ஷுக்கள் வைத்திய சாஸ்திரம் நன்கு அறிந்தவர்கள். அவர்கள் இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள். ஆனால் நாகைப்பட்டினத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? கால்வாய் வழியாக எப்படி போவது? படகை வேறு தொலைத்து விட்டீர்களே என்றாள் பூங்குழலி. படகு தண்ணீரில் மூழ்கித்தானே இருக்கிறது. திரும்ப எடுத்து விட்டால் போகிறது என்றான் சேந்தனமுதன். அப்படியானால் இன்று ராத்திரியே கிளம்பிவிட வேண்டியதுதான். அந்த சிறிய படகில் நாம் எல்லோரும் போக முடியாதே என்றாள் பூங்குழலி. வேண்டியதில்லை பூங்குழலி, அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு செய்து விட்டோம். வல்லவரையன் இங்கிருந்து நேரே பழையாறைக்கு போவான். நானும் நீயும் இளவரசரை படகில் ஏற்றி நாகைப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றான் சேந்தனமுதன். பூங்குழலிக்கு புல்லரித்தது. மீண்டும் இளவரசருடன் பிரயாணம். கால்வாயில், படகில், நாகப்பட்டினம் வரையில். வழியில் அபாயம் ஒன்றும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். இருவரும் மறைந்த மண்டபத்தை அடைந்தார்கள். மண்டபத்தை நெருங்கியதும் சேந்தனமுதன் பலமாக கையை தட்டினான். யாரங்கே என்று வந்தியத்தேவனுடைய கடுமையான குரல் கேட்டது. நான் தான் சேந்தன் என்றான் அவன்.
இன்னும் யார் என்று கேட்டான் வந்தியத்தேவன். என் மாமன் மகள் பூங்குழலி என்று அவன் கூறியதும் வந்தியத்தேவன் மண்டபத்தின் வாசலில் வந்து எட்டி பார்த்தான். வேறு யாரும் இல்லையே என்று கேட்டான். இல்லை, ஏன் சந்தேகம் என்று கேட்டான் சேந்தனமுதன். மெல்ல பேசுங்கள், இளவரசர் தூங்குகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே யாரோ ஒருவன் வந்தான். நீதானாக்கும் என்று நினைத்து நான் வெளியில் வந்தேன். நீ இல்லை, மந்திரவாதியைப் போல் தோன்றியது என்றான் வந்தியத்தேவன். அப்புறம் என்ன ஆனது என்று கேட்டான் சேந்தனமுதன். அச்சமயம் உன் பாட்டின் குரல் கேட்டது. பாடுவதற்கு நல்ல நேரம் பார்த்தாய் என்று எண்ணிக்கொண்டேன். நல்ல வேளையாக அதை கேட்டு மந்திரவாதியும் திரும்பி போய்விட்டான். அவனை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். பார்த்தோம். அவனை நான் ஒன்றும் செய்யவில்லை. இவள் அவனை புதை சேற்றுக்குழியில் இடுப்பு வரையில் இறக்கி நிறுத்திவிட்டு வந்திருக்கிறாள் என்றான் சேந்தனமுதன். அப்போது வந்தியத்தேவன், இன்று இரவை எப்படியாவது இங்கு கழித்தாக வேண்டும் என்றான். இல்லை, பொழுது விடிந்து இங்கே இருந்தால் நாம் தப்பி பிழைக்க முடியாது. ராத்திரியே புறப்பட்டாக வேண்டும் என்றாள் பூங்குழலி. அச்சமயம் எங்கேயோ வெகு தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின. அந்த ஊளை சத்தத்துக்கு இடையில் ஆந்தை குரல் ஒன்றும் கேட்டது. சேந்தனமுதன் நடுங்கினான். அவன் மனக்கண்ணின் முன்னால் மந்திரவாதி சேற்றில் புதைந்திருப்பதும் அவனைச் சுற்றிலும் நரிகள் ஊளையிட்டு கொண்டு நெருங்கி நெருங்கி வருவதும் மந்திரவாதி ஆந்தையைப் போல் கத்தி நரிகளை விரட்ட பார்ப்பதும் தெரிந்தது. வந்தியத்தேவனும் சேந்தனமுதனும் இளவரசரின் தூக்கம் கலையாமல் அவரை தூக்கிக் கொண்டார்கள். பூங்குழலி பின்தொடர்ந்து சென்றாள். கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்த போது சந்திரன் உதயமாகி இருந்தது. கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் மேல் சாய்த்து படுக்க வைத்தார்கள். பூங்குழலியை அவர் பக்கத்தில் இருக்கச் செய்துவிட்டு வந்தியத்தேவனும் சேந்தனமுதனும் தண்ணீரில் இறங்கினார்கள். முழுகி போயிருந்த படகை மிகவும் கஷ்டப்பட்டு வெளியே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள். இளவரசர் கண் விழித்தார். மிக மெல்லிய குரலில், தாகமாயிருக்கிறது என்றார். பக்கத்திலிருந்து அவரை பார்த்து கொண்டிருந்த பூங்குழலி கெண்டியில் இருந்த பாலை அவருடைய வாயில் ஊற்றினாள். சிறிதளவு பால் அருந்திய பிறகு இளவரசர், பூங்குழலி, நீதானா? சொர்க்கலோகத்தில் யாரோ ஒரு தேவ கன்னிகை என் வாயில் அமுதத்தை ஊற்றுவது போல தோன்றியது என்றார். அத்தியாயம் 7 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.